ஹோலுக்கும் இருக்கின்ற இடைவெளி பிளாக் ஹோல். இது என்ன பார்க்குறோம்? டக்குன்னு இருக்கிறோம், அடைக்க ஆயிடுவோம். பிளாக் ஹோல் இவ்வளோதான் சட்டுன்னு இழுத்துக்காரு. அதுக்கு தான் ரொம்ப பேர் செய்கிறாங்க, அடிக்ட் ஆயிடுறாங்க. அதான் ரொம்ப பேர் தெரியல செய்யுது. கேம்ஸில் எல்லாம் போயிட்டு அடியில் போட்டுக்கிட்டானு ஒரு குடும்பத்தில் 2 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டானுங்க. 5ஆவது மாடியில் விழுந்து போட்டிருப்போம் பிளாக் ஹோல். ஆனால் இந்த பிளாக் ஹோல் என்ன செய்யுமா, இதெல்லாம் சக் பண்ணனாக்கா நட்சத்திரங்கள் கேள்விப்பட்டோமே, நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் என்ன செய்யும், மேலே மண்டலத்தில் இந்த நட்சத்திரங்கள் என்ன செய்யும், அது சக் பண்ணிக்கும். ஓகே, அதான் பிளாக் ஹோல். கிட்ட போனாக்கா சக் பண்ணிடும். ஆனால் ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் தேவனுடைய படைப்பில் மற்ற நட்சத்திரங்கள்லாம் இருக்குல்ல, அது கிட்ட வந்து என்ன செய்யனாக்கா ஒரு அதிர்வு ஏற்படுத்துமா, ஒரு வைப்ரேஷன். இப்போ நீங்கள் பாண்டிங்களா பாட்டு டு த வைப்ரேஷன் டு த ஹெவன். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐ எம் நாட் ஜோக்கிங் ஹியர், இட் இஸ் ப்ரூவன். அப்ப இந்த நட்சத்திரங்கள்லாம் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் பொழுது எந்தெந்த நட்சத்திரம் அதை உறிஞ்சி இருக்க உள்ளுக்கு வேலை கொண்டு வந்துடும். Very important news, very important, parents, young people, to the pain, you're bringing the vibration, your mind will suck by something else, to deliver, அதிர்வுகளை ஏற்படும். ஸோ என்ன செய்யணும், எதெல்லாம் உறிஞ்சி இருக்கிறதோ நட்சத்திரம் வெளியாகிற மாதிரி. Parents, look at here, important things I'm going to tell you. யார் அந்த நட்சத்திரங்கள் வெளியே நீங்கள் அதிர்வுகளை ஏற்படுத்துறது? தாயே, தகப்பனே, நீங்கள் தான். Your child, my child, how young people, church, அவங்க மாட்டிக்கிட்டாங்க. என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யும்? நீங்க அதிர்வுகளை உண்டாக்க வேணும். ஜபத்தை, துதியை, ஆராதனையை. ஹல்லேலூயா. Bring my child, Lord. அது பிடிக்க முடியாது, வெளியாகிறோம். அதனால்தான் இப்போ நம்மளுடைய இளம் தாய்மார்கள், தந்தைமார்கள், ஸ்கூலுக்கு பிள்ளைங்க பேர் அனுப்பியிருக்கீங்க, ரைட்? அந்த பேரண்ட்ஸ் டே என்ன பிஜேபியா என்ன முடியாது, அந்த பிள்ளைங்க அம்மா கூட்டு கொண்டு parents and teachers meeting கேட்டீங்க. யங் பீப்புள் ஓடி வேலை செய்றீங்க, எல்லாம் கேட்டீங்க. வருஷம் ஒரு நாள் கூடுவாங்க உங்களுக்கு, வருஷம் வேண்டியதாங்க. வாரம் கூட மாட்டாங்க, பலம் போதுண்டா சார், வருஷத்துக்கு ஒரு வாட்டினாச்சும் வாங்க. என்ன சொல்றானாக்கா, பெற்றோர்களே வருஷத்துக்கு ஒரு வாட்டினாச்சும் வந்து உங்க பிள்ளைங்களை ஸ்கூல்ல வந்து பாருங்க. யாரு போடும்? அம்மா மட்டும் போடுமா? அம்மாவும் அப்பாவும் போய் சொல்லுங்க வீட்டுல. அம்மாவும் அப்பாவும் இல்லை, நீ போயிட்டு எனக்கு வேலையை பெத்த இல்லை, வா உன் புள்ளியோட இடத்த வச்சுக்கோ வந்து பாரு. ஆனால் அடிக்கக்கூடாது, அங்கே போயிட்டு புள்ளி அடிக்கக்கூடாது. என் டேலி என்ன செய்யலாம், 2 பேரும் உட்கார்ந்து யோசனை பண்ணி நீங்கள் என்ன செய்ய பிள்ளையை கொண்டு வந்து வீட்டில் எப்படி நீங்கள் பேச. நான் சொன்னேன் என்ன சொன்னேன், கருவலையை மாட்டிக்கொண்டு இருக்கிறது. பிளாக் ஹோல். அம்மா என்ன பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு தகாத உறவு இருக்கா, தகாத எஸ்எம்எஸ் வருதா, உங்களுக்கு என்னம்மா வருது சொல்லுமா. ப்ரே பண்ணும் பயந்துடாத. எவ்வளோ பூலி பண்ணுறாங்க ஸ்கூலில், தள்ளி விட்றானுங்களா, வா
யாரை கேட்கணும்? அந்த நட்சத்திரத்தை, எந்த நட்சத்திரத்தை? நம்மளுடைய நட்சத்திரங்களை வெளியாக்குகின்ற பொறுப்பு யாருக்கு இருக்கு? பெற்றோர்களே, உங்கள்கிட்ட தான் நட்சத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஷைனிங் ஸ்டார்ஸ். பக்கத்தில் உங்கள் பிள்ளைங்க இருந்தால் பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் ஷைனிங் ஸ்டார், யூ ஆர் ஷைனிங் ஸ்டார்ஸ், யூ ஆர் ஷைனிங் ஸ்டார். அப்படின்னா மாட்டிக்கிட்டியாக்கா சொல்லு, அம்மாட்ட சொல்லு, அப்பாட்ட சொல்லு, சேர்த்து உங்களுக்காக ப்ரே பண்ணுறோம் சொல்லு. பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். டிஃபன் பாக்ஸ் கொடுத்தோம், லஞ்ச் பாக்ஸை கொடுத்தோம், சாப்பாடு கொடுத்தோம். ஆனால் பிள்ளைங்களை பார்க்க வேண்டிய இடத்த போய்ப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு இடத்துல போகும். நீ லீவு கிடைக்காது சொல்ல, நீ லீவ் போடு. ஐ வாண்ட் டு கோ அண்ட் see my daughter, I want to see my son, how they study. சொல்லு, அவளுக்கு வேணும். give me at least half a day. Alright, very good, very good. சரியா? சரி, உங்களுக்கு படித்து கொடுத்தேன். நான் என்ன படித்து கொடுத்தேன்? 5 minutes a day. Keep your fear away. 5 நிமிடம் ஒரு நாள் உங்களுடைய பயத்தை போக்கும். 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு, 5 நிமிஷம் உங்களுடைய பயத்தை போக்கும். 5 minutes a day. Keep the fear away. செய்றீங்களா? நான் செய்கிறேன். அப்படின்னா காலையும் மாலையும் அல்லேலூயா. காலையில் என்னோட ஜபம், ஆண்டவரே இன்னைக்கு சுகபலத்தை தந்தேன். வாட் a wonderful day. ஏசாயா 53:5. உங்களுக்கு நான் தெரிஞ்ச வசனம் இருந்தால் ஓகே, நீங்க அதை சொல்லணும். ஓகே, மத்தியானத்தில் 2 நிமிஷம் தான். மத்தியானத்தில் 1 நிமிஷம். என்ன சொல்றீங்க? ஆண்டவரே என்னோட தேவையெல்லாம் தரீங்க. பிலிப்பியர் 4:19. இதெல்லாம் ஜஸ்ட் மை வேர்ட்ஸ். உங்களுடைய இன்னும் நல்ல வசனங்களாக இருக்கு. ஆண்டவரே என்னுடைய தேவைகளெல்லாம், நான் ஒரு பாட்டு படித்தாங்க, என்னோட தேவைகளெல்லாம் உங்களுடைய கைகள் நழுவினது. என்னுடைய தேவைகளெல்லாம் உங்களுடைய கரம் ஆண்டவரை கொடுத்தாங்க. என்ன மத்தியான சாப்பிட்டல ஒரு நிமிஷம். ஈவினிங் சாயந்தரம் ஆக்கி வேற வர போகிறோம், பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இதுக்கு நான் வேலை செஞ்சேன். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். ஒரு ராத்திரி படுக்கும்போது யார்கிட்ட குசு பேசணும்? குசு பேசிக்கிட்டு ஆண்டு கிட்டியா வாய்ப்பு கிட்டியா? நிமிடம் ஒரு நாளைக்கு உன்னுடைய கவலையை போக்கும். 5 minutes a day, keep your fear away. இது எங்க வார்த்தை வந்துச்சுன்னா என்ன சொல்லுவானுங்கக்கா, an apple a day, keep the doctor away. ஆங்கில வார்த்தை தான், நம்ம ஆரோக்கிய வார்த்தை. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். பிரைஸ் தி லார்ட். சரி, அப்படி நீங்கள் செய்யலை. ஃபஸ்ட்டாக நான் சேர்த்துக்கு வரத்துக்கு ஆஃபீஸில் வந்துட்டேன். சேர்த்துக்கு வரது ரொம்ப ஆகும். அதனால் இந்த 1 நிமிஷம் டபுள் செய்யலை. காலையில் இப்போ செய்வோமா? ஓகே, என்னென்ன உங்களுக்கு இருக்கோ நீங்கள் அந்த வசதி வச்சு தெரிஞ்சுக்க. நான் சொல்கிறேன், ஆண்டவரே இன்றைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அழகான இயற்கையை பார்க்கும் பொழுது, உடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நான் சுகபலத்தோடு இருக்கிறேன். ஏசாயா 53:5 உம்முடைய தழும்புகளாலே நான் சுகமானேன். உம்மை ஆராதிக்க நீ கொடுத்த இந்த பலம் சுகத்துக்காக நன்றி. ஆமென். நீங்கள் செய்யலாம். எவ்வளோ ஜபத்தில் இருக்காருங்க. ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கு
என் கூட இருக்கணும். ஒளிடாதீங்க. ஒழினீங்கன்னா தான் உங்களுக்கு சரியான மெசேஜ் லிங்க் பண்ணாது. அப்போ வேறு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணிடுவீங்க. கீழ்ப்படிதல் அதான் இன்றைக்கு மெசேஜ். குழப்பங்களா? நான் தொட்டவனா ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, இன்றைக்கு இல்லையா லேப்டாப் இல்லையா லேப்டாப் ப்ராப்ளம். சரி, ஓகே ஓகே, தேங்க்யூப்பா. ஓகே, எழுதிங்க, நோட்ஸ் எடுங்க. படிக்கிற பிள்ளைங்க முக்கியமாக இட் இஸ் a good habit. Make it a habit. They take notes, write it down. ஓகே, நீங்கள் மேலே நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் மேலே படிக்க போகும்போது இந்த லெக்சர் இந்த லெக்சர் பேசும்போது நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். ஓகே, நோட்ஸ் எடுக்கணும். நீங்கள் லெக்சரிங் பண்ணிட்டு இருக்கும்போது, யூனிவர்சிட்டி படிக்கும்போது, நீங்கள் பெரிய படிக்க போகும்போது, நீங்கள் எடுக்கிற நோட்ஸை அவனுக்கு கேட்பானுங்க. சம்மரைஸ் பண்ணி கேட்பானுங்க. என்ன படிச்சிருக்கேன், என்ன நோட்ஸ் எடுத்திருக்கேன்னு இந்த பார்ப்பானுங்க சமயத்தில். ஸோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டேக் இட், மேக் இட் ஹேபிட். குட் ஹேபிட்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம். நான் சொன்னேன், நல்ல காரியங்கள்லாம் ஸ்டேஜில் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம தான் அது பரவாயில்ல, ஃப்ரீயாக வருதுன்னு விட்டுறோம். அதான் சின்ன பிள்ளைங்க பார்த்து அந்த பயிரை பார்த்தேன். அந்த என்னோட பவன் the last for the whose name? Maybe Elijah. அவன் கை தட்டுறான். நான் பார்த்தேன், அவன் கை தட்டுறான். அப்போ நாங்கள் அவங்க பெற்றோர் சொல்லி கொடுத்துருக்காங்க, கை தட்டுறான். அவன் பாட்டு வரைஞ்சதோ இல்லையே தெரியல, எனக்கு தெரியுது, கை தட்டுறான். பேசுகிறோம். தேங்க்யூ. திருப்பி நான் கற்றுக் கொடுத்தது. சரி, never go. Stop obeying. Okay, order Brahma. Okay, stop obeying. Maybe this one word. Somebody help me. Stop obeying God for the wrong reasons. தப்பான என்ன பண்றீங்க? தவறான காரியங்களுக்காக தேவனுக்கு கீழ்ப்படியாதீங்க. தவறான காரியம் கீழ்ப்படிங்க கேள்விப்பட்டிருக்கோம். தப்பான காரியம் வருவோம். ஸோ தப்பான காரியங்களுக்கு தேவனை கீழ்ப்படியாதீர்கள். கொஞ்சம் கீழே இருக்குமா? இவர் press the button. என்னதான் நீ விடணும்? Okay, obedience is not God's best interest. Obedience is not God's best interest. Obedience is in your interest. இந்த பகுதி காலத்தில் நல்லா கேட்கணும். ஓகே, என்ன ட்விஸ்டாக இருக்கும், ட்விஸ்டாக இருக்கும். Obedience is not God's best interest. Obedience is in your interest. அப்படி என்றால் கீழ்ப்படிதல் தேவனுக்கு உகந்ததான காரியம் அல்ல, உங்களுக்கு உகந்ததான ஒரு காரியம். ஜெனிசிஸ் 5வது அதிகாரம், ஜெனிசிஸ் 2:15-17 வரைக்கும் வாசிப்போமா? என்ன அப்படி உகந்ததான காரியம்? என்ன அப்படி? தேவனாகிய கர்த்தர் பண்படுத்தவும் நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் புசிக்கலாம்,
ஆனால் 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 இங்கே தான் ஒரு ஆனால் எங்கெல்லாம் வேதத்தில் இந்த ஆனால் வருதோ இதை கவனிக்கணும். ஆனால் என்ன செய்யணும்? புசிக்க வேண்டாம். புசிச்சா என்ன ஆகும்? சாகவே சாக. யாராவது தெரிஞ்சு விஷயம். ரைட்? இட் இஸ் obedience. obedience. ஆண்டவர் என்ன சொல்றாரு இங்க? எப்பா எல்லா நன்மையான காரியங்களும் பெஸ்டான காரியங்கள் வச்சிருக்க என்ன சொன்னேன்? The obedience was not for God's best interest, for your own interest. For your own interest, உனக்கு ஒரு பணம் இருக்குங்க, இதை நீ சாப்பிட்டாக்கா சத்துருவ. Your interest. Your interest. So obedience is in your interest. If I obey, என்ன நடக்கும்? If I obey, I did eat the fruit, I enjoy that, all the things all the Lord given me. Simple. நீங்க ஒபே பண்றதுனால ஆண்டவருக்கு லாபமோ நஷ்டமோ இல்லை. He's a sovereign God, the creator. Everything you provided. நம்ம இன்ட்ரெஸ்டுக்காக we need to be obey. Very things coming. Okay, மாமா கேட்குறோம். ஓகே, வண்டர்ஃபுல். சரி, அப்ப என்ன நடக்குதுன்னா கேட்க நம்மளுடைய கீழ்ப்படிதல் நமக்கு நன்மைகள் வழக்கத்தாக. So the spiritual law says, I have set before you life and death. God cannot decide whether live or die. You decide. அதான் சொல்ல போறேன். கீழ்ப்படிதல் யார் டிசைட் பண்ணா? ஆதாமும் ஏவாளும் தான் டிசைட் பண்ணாங்க. இந்த பழத்தை சாப்பிடலாமா வேண்டாமான்னு. இந்த கனியை சாப்பிடலாமா வேண்டாம் யார் டிசைட் பண்ணா? ஆண்டவர் அவங்களுக்கு டிசைட். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க டிசைட் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. நீங்களும் நாங்க இப்ப டிசைட் பண்ணோம். கீழ்ப்படி போறோம்னா இல்லையா? என்னோட வாழ்க்கை நான் ஜீவிக்குள்ள விருச்சத்தை சாப்பிடலாமா வேண்டாமா? தேவன் கொடுத்த எல்லா கனிகளும் இருக்கு. Cannot decide that. ஆண்டவரே look at it, young look at it, வயசானவங்க look at it, young couples look at it. உடனே கேட்டான், நீ நல்லா பாட்டு படிக்கிற, நீ நல்லா அழகாக இருக்கிற, நல்லா ஸ்வீட்டாக பேசுகிற, ஆண்டவர் சொன்னார் உன்னை கல்யாணம் பண்ணி சொன்னாங்க. கேட்கணும் ஆண்டவரை காமிச்சாரு. அதை கூட செஞ்சுட்டு ஓகே குட், நீங்கள் நல்லா இருக்கீங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா மியூசிக் வாசிக்கிறீங்க, நல்லா கூலி செய்றீங்க, ப்ரே பண்ணுறது பார்த்து சொன்னாங்க. ப்ரே பண்ணாங்க. அது முடிஞ்ச பிறகு ஒரு மாதம் செஞ்சு அவன் பத்திரிக்கை கொடுக்குறான், கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறான். யாருக்கு அந்த பொண்ணுக்கு you decide, I decide. நான் தான் தீர்மானம் பண்ணுறேன். ஆண்டவர் தான் இன்னைக்கு என் புருஷனை காமிச்சாரு. ஆண்டவர் தான் இந்த பொண்டாட்டி. ப்ளீஸா don't deceive my teacher. இந்த பொண்டாட்டி ஆண்டவர் இல்லை, நீ தான் தேர்ந்தெடுத்த, நீ தான் அவன் வேணும்னு சொன்னேன், நீ தான் இவன் வேணும்னு சொன்னேன். அவங்க அப்பா மேலே சொன்னது தானே, அவங்க அம்மா சொன்னாங்க தானே, வேண்டாடி இவனை நீ ஒத்த காலம் நிற்கிற, இவன் தான் வேணும் விட்டியா? ஸோ அதனால இது ஆண்டு கொடுத்த புருஷன், ஆண்டு கொடுத்த பொண்டாட்டி, இப்படி டோன்ட் பி இன்வால்வ். யூ டிசைட், யூ மேரி, நல்லதோ கெட்டதோ வாழ்வோம். அப்படிதான் நம்ம இங்கே உடன்படிக்கை செஞ்சோம். 100% நல்ல பொண்டாட்டி இல்லை,
100% நல்ல புருஷனும் இல்லை. ஐ எம் வெரி ஃப்ராங்க். நான் கிட்டத்தட்ட 40 வருஷம் மேலாக புருஷனாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இது சர்டிஃபிகேட்டாக கொடுக்க மாட்டேன். எங்கேயும் நம்ம பாஸ் கொடுப்போம். தாய்மார்கள் இருக்கிறீர்கள். யார் தாய்மார்கள்? எத்தனை தாய்மார்கள் இங்கே தாய்மார்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுட்டு பிள்ளை கொடுத்தீங்க? இருக்கா? இருக்கா? இல்லை. நிறுத்து, நிப்பாட்டு. உனக்கு சர்டிஃபிகேட் இல்லை, ஒருத்தர் நிப்பாட்டு இருப்பானா? உனக்கு டிகிரி கூட இல்லை. சரி, படிச்சிருக்கியா? அம்மா பற்றி அப்பா பற்றி எப்படி வளர்க்குற பிள்ளைங்கன்ட்டு முடியாது. நீ பிள்ளை வைக்க முடியும் சொல்லிக்க மாட்டாங்க. You decided, right? So we go. Okay, come. Next poem. So we decided, look here, we decided whether life, jiyana, enna trouble, enna nadhi. Okay, never. I have just one. The life on the way. I put this. So principles must obey in order to enjoy. So நம்ம சில பிரின்சிபல் வார்த்தை செய்யணும். நிபந்தனைகள், நிபந்தனைகளா? ஓகே, நிபந்தனைகள் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எத்தனை பேர் காடி வச்சிருக்கீங்க? காடி அலாரம் முக்கால்வாசி ப்ளீஸ் ராக் கர்த்தர் நல்லவர் நம்ம கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த காடை நீங்கள் வாங்கி நல்லா விலை உயர்ந்த காடு, நல்ல காடை இருக்குது. என் காடு தான் நல்ல காடி. யார் பார்த்தா பாஸ்ட் கார்டு தெரியும் 70-50. ஓகே, சரி, இந்த காடியை ஏற்றினோம். உள்ள உட்காந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுமா? அவன் என்ன செய்யணும்? சாவி போடணும். சாவி போட்டுட்டு சாவி போட்டுடும். ஸ்டார்ட் பண்ணுமா? அடுத்துரும். அவதான் ஸ்டார்ட். அவங்களுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கிறது. நீங்க வாங்கின காடி அது எவ்வளவு பெரிய காடியா இருந்தாலும், எவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருந்தாலும் அதுக்கு விதிமுறைகள் இருக்கிறது. தேவனுடைய ஹல்லேலூயா காரியங்கள் விதிமுறைகள் இருக்கிறது. நம்ம கீழ்ப்படிய வேண்டும். எவ்வளவுதான் விலை உயர்ந்த காடு வாங்கினா ரோப்ராய் வாங்கி வச்சிருந்தாலும் விதிமுறைகள் தேவன் நம்மளுக்கு அழாக்கி கொடுத்திருக்காரு. விதிமுறைகள் இருக்கிறது. இப்போ நீங்க ஒரு தட்டு இன்னும் கை வாங்கும்போது தட்டு இருக்கா? இருக்கா? வருமா? வராதா? அங்கே போயிட்டு வருது. சரி, never mind. Second, the principles must obey. Order to enjoy. So, காடி நடத்துமாக போகணும்னாங்க நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய obey பண்ணணும். நம்மளுடைய காரியங்களை obey God. Obey God for your own protection, victory. Fruit of obedience create privileges. Don't discuss. Obey. அப்படிதான் இந்த காரியம் சொல்லுது. காரியம் போட்ட உடனே நீங்க ஓட முடியாது. மூட்டை எடுத்த உடனே ஓட முடியாது. அதுக்கு நிபந்தனைகள் இருக்கிறது. சேஃப்டி பெல்ட் போட்டியா? மோட்டர் காரியம் சூப்பர் வரும். ஹெல்மெட் போட்டியா? நிபந்தனைகள் இருக்கிறது. ஓகே, so obey God for your own protection. நம்ப again நான் சொல்றேன், நான் கீழ்ப்படிறதுனால என்னது ஆண்டவருக்கு தான் லாபம். வெரி சிம்பிள். I come to you real thing. நான் கேட்டுக்கு வருதுனால ஆண்டவருக்கு தான் லாபம். இல்லைங்க, ஆண்டவர் லாபம் இல்லை, உங்களுக்கு தான் லாபம். இந்த புள்ளைய ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் டிஸ்பிளே
இதுதான் கிண்டர் கார்டனில், நர்சரியில். இதுதான் மேல சொன்னாங்க. போன வாரம் கூட சொன்னேன், மெமரி 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 மெமரி. தியானிக்கும், தியானம் 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 சொல்லி கொடுக்குறாங்க உட்கார வச்சு. அல்லேலூயா உட்காந்துருப்பான். தமிழ் ஸ்கூலில் இருக்கும். இந்த பிள்ளை படிக்கிறது. ஏன் தமிழ் ஸ்கூல் படிக்கிறான்? ஏன் தமிழ் படிக்கிறான்? தானே படிக்கிறீங்களே சொல்கிறாங்கல்ல, தியானம் பண்ணுங்க. வண்டியை போட்டு உட்கார வச்சு என்ன தியானம் பிள்ளை தியானம் பண்ணுவா. அது தியானம் பண்ணினா தியானம் பண்ணணும். அவங்க கேட்குற அல்லேலூயாலே கட்டாத, நீ உனக்கு தியானம் பண்ணிட்டு. Yeah, I know this Tamil churches, the Tamil schools, they do. நான் செஞ்சிருக்க முன்னே நல்லா சப்பங்கள் போட்டுட்டு அதனால நல்லா இருக்கு. நான் ஸ்போர்ட்ஸ் உட்காந்து செய்யும்போது அங்கே அதேதான். Why they giving here? Why they giving here? To bring your soul, your mind, your spirit to one stage. Focus, 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 focus. நான் தான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. வெளியே நீங்கள் பணம் கொடுத்து தான் நீங்கள் எல்லாம் தியானிக்கணும். ஃபோக்கஸ். சமூக இதுதான். நம்ம பெருசானாலும் சரி, வயசானாலும் சரி, வியாதியில் உள்ளவங்க ஏன் டாக்டர் சொல்லுவான் எப்பயுமே, நீ நல்லா ஆகிட்ட சொல்லு, நீ நல்லா ஆகிட்ட சொல்லு, நீ நல்லா ஆகிட்ட சொல்லு, நீ நல்லா ஆகிட்ட சொல்லு. நீங்கள் அவன் மருந்து கொடுக்கறத விட, நம்மளை ஊசி கொடுக்கறத விட, அவன் சொல்லிக் கொடுக்குற ஒரே பாடம் என்னன்னாக்கா, நீ கொடுக்குறீங்க சொல்லிக்கணும், நான் நல்லா இருக்கேன், நான். அதுதான் ஏசையா 53:5 சொல்லுது. தாய்மொழியாலே சுகமானே, தாய்மொழியாலே சுகமானே. நம்ம பார்க்க சுகன் பெலன் நீங்களுக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. அப்புறம் பழமை நதியாய் நாடி நரம்பு எலும்பு கண்கள் செவிகள் நல்லா படிப்பார் பாருங்க. Every micro vein, the power of the Lord is going. So I cannot wonder. Obey பண்ணலாமா? வேண்டாமா? என்ன பண்றீங்க? Obey God for your own protection, victory. Fruit of obedience creates privileges. Don't discuss. Obey பண்ணா வேண்டாமா? ஆண்டவர் சொன்னாரு. இந்த பிள்ளைகளா சொல்லி நல்லா கேட்டுக்கணும். நல்லா கேட்டுக்கணும். அகைன் ஸ்கூலில் பிள்ளைங்களை, சிறு வயசு பிள்ளைங்களை, ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப 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 கூட்டாளி அழகாக சொல்லிக் கொடுக்குறானுங்க. பார்த்துக்குங்க. பேக்கெட்டு தான், ஒரு சின்ன பேக்கெட்டு, இது கொண்டு போய் அந்த ஆட்டை கொடுத்துரு, உனக்கு பாக்கெட் மணி கொடுக்குறேன், நம்ம சாப்பிட போவோம். இது கூட பயன்படும். அது பேக்கெட் மணி உங்களுக்கு தெரியுமா? ஹேரோயின் இருக்கலாம், கஞ்சா இருக்கலாம், போதை மருந்துகள் இருக்கலாம். போலீஸ்காரர் பிடிச்சானாக்கா சொல்லிக் கொடுங்க, பிள்ளைங்களை சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. தெரியாத மட்டும் தெரிஞ்சு வாங்கக்கூடாது, தெரியாம நம்ம உடம்புல படக்கூடாது. Teach them the moral things to them. அவன் மாமனார் இருக்கணும், மச்சானா இருப்பீங்க, நான் பாஸ்டராக இருக்கிறேன், உங்க பிள்ளைகளை தொட்ட தவிர நீங்க பாஸ்டர் ஒழுங்காரு. தப்புக்கு நடக்குது, தவறுக்கு நடக்குது. You tell them, you speak to your church members, sisters, mothers. Meet with them. Obey. Okay? Don't discuss. ஆண்டு சொல்றாரு, அதான் சொல்றேன், ஆண்டோட வார்த்தைக்கு obey. அப்ப அவங்க போய் பண்ணக்கூடாது. இல்லாம அவங்களாமே கொடுத்தாமே நம்ம ஐயோ டீச்சர் சொன்னேன்னு போறீங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்க பிள்ளைங்களை லட்சம் இங்க பாக்குறீங்க. என்ன ஸ்கூல்ல விளையாடுறியா, நீ சத்தம் போடுறியா, உட்கார மாட்டேறியா? இல்லம்மா அவன் தான்மா.
இல்லைம்மா இவன் தான்மா, இதுக்கு லீடரு இவன் தான், இதுக்கு லீடரு இவன் தான், இந்த 4 பேரை ஆள வைக்கிறவனே இவன் தான். நம்ம பாட்டு பொழுது என் பிள்ளை அப்படி செய்யாது. கவுனி தங்கம் முத்து வைரம், வைரங்கள் தேய்ச்சி பார்த்தா தெரியும் தெரியும். ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன்னாக்கா நான் உன்னே சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்லியிருக்காம நினைச்சாங்க நான் பெரிய படிப்பு படிக்கிறேன், வெரி குட் டீச்சர்கிட்ட ஸ்காலர்ஷிப் கேட்டு போயிருக்காங்க. நான் சொன்னேன் ஒரு கதை, இந்த பாப்புலோ அது எனக்கு பாப்புலோ ஸ்பேர் பண்ண தெரியாதுங்க. அப்போ இவங்க போய் கேட்டுருக்காங்க அவங்ககிட்ட, அந்த டீச்சரே போய் கேட்கணும். வேற 2 டீச்சர் கிடைக்கல அவங்களுக்கு, அவங்க தமிழ் டீச்சர். தமிழ் டீச்சரை இங்கிலீஷ் ஸ்கூலு, ஆனால் தமிழ் வாத்தியார், இங்கிலீஷ் வாத்தியார் தமிழாக இதை கிறிஸ்டின் சின்னையா ஒரு பேர். நீங்கள் அவங்க ஏன் பாப்பா கூப்பிட்டுருக்காருல்ல, அவர் கூட கேட்பாங்களா? அவரே சொல்றாரு, உன் பையனோட லட்சம் நீங்க பாரு. அப்பதான் தெரியுது இதுக்கு பேர் தான் ரிப்போர்ட் கார்டு. இதில் எல்லாமே இந்த மாமா படிச்சுருக்கோம். ரிப்போர்ட்டு கார்டு பார்த்ததில்லை, ஸ்கூலுக்கும் போனதில்லை. ஆனால் நான் அங்கே படிக்கும்போது பெரிய டிக்கா இங்கிலீஷ் ஃபீஸ் படிச்சிருக்கேன். ஐநோ யூனோ everybody knows what it. அவன் நினைச்சாங்க பெரிய படிப்பு படிக்கிறான் அவன். அங்கே போய் கேட்ட பிறகுதான் தெரியுது, பெற்றோருடைய ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் லேட், ஒரு வருஷம் போதுமான லேட் ஆயிடுச்சு. அப்பப்போ போய் பார்ப்போம். You don't know what our children are doing there. Not their fault. நான் சொல்றேன், அந்த கருவளையும் இழுத்துரும். அவங்க ஃப்ரெண்ட்ஸோடைய அவங்களுடைய கவர்ச்சி அவங்க இழுத்துரும். நம்ம தான் போய் நின்று அம்மா அப்படி இல்லை, அப்படி போவாத அவங்க இல்லை. அதுக்காக நான் சேர்ச்சிக்கு வர்றதுனால, கீழ்படுறதுனால, பிள்ளைங்களை கூட்டிட்டு வர்றதுனால ஆண்களுக்கு நஷ்டம் இல்லை, உங்களுக்கு நஷ்டம். இங்க வராமல் இருந்தால் வேற எங்கேயாவது போகும். எங்கேயாச்சும் இடம் வீட்டிலே இருக்கோம், எங்க கேட்டுக்கணும், அப்புறம் போகும். டோன்ட் டிஸ்கஸ். இன்னைக்கு சேர்த்து போகலாமா, இன்னைக்கு வேண்டாமா, இன்னைக்கு சேர்த்துக்கு இன்னைக்கும் போகணுமா, மாறவா? எஸ், இன்னைக்கு ஓய்வு நாள், தேவனுடைய கட்டளை கீழ்படி. முடியாம போயிட்டாக்கா பரவாயில்ல, அப்படி சத்து வேலையை செய்ய தருவோம். நான் தான் சொன்னேன், செத்து போயிட்டாக்கா செத்து போயிடுறேன், செத்து தான் சித்து எழுக்கணுன்னு செத்து தான் தூக்கி போட்டு. ஓகே, அடுத்த ஓகே ஒன்று இருக்கிறோமா? ஒபீடியன்ஸ் தான். நான் டாக்கிங் அபௌட் ஒபீடியன்ஸ் படி ஒரே வார்த்தை தான், கீழ்ப்படிதல். ஒபீடியன்ஸ் இஸ் கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல், அவ்வளவுதான். கீழ்ப்படினா கீழ்ப்படி. Obedience is obedience. Almost இதெல்லாம் கவனிக்கணும். Almost obey, but என்னாச்சு? நான் ஒரு ஆள் வந்து கீழ் படிச்சுட்டேன், அது ஒபீடியன்ஸ் இல்லை. ஸ்கூல் வரைக்கும் மேபி சம்தியாக சொல்லுவா, வீட்டு கேட்கல. இந்த பிள்ளைங்க ஸ்கூல் வரைக்கும் போகிற மாதிரி பேக்கிற மாட்டிக்கிட்டு போய் அந்த பக்கம் லேப்பா பண்ணிடுவேன். ஏமாட்டா நெக்ஸ்ட் இருக்கு வருமாடா, தொகையான காய்ச்சி இருக்கு, ரவுத்தனா இருக்கு, என்னோட மாதிரி கொடுக்கணும். நான் சொல்லிடுவேன். டீச்சர் கேட்டா இது சொல்ல மாட்டேன் எடுத்துக்கலாம். அவர் சொன்னாங்க நீங்கள் போய் சொல்லி இப்போ டீச்சர் எனக்கு அது பார்த்து ஸ்கூல் வரையும் போட்டானுங்க. சிலர் பார்த்துங்க, சில இப்போ அவ்வளோ
இங்கே சில யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு பேக்கெல்லாம் தூக்கி போவானுங்க ஸ்கூல் வரைக்கும் வெளியே நிற்பானுங்க. அதை ஒபீடியன்ட்னா உள்ள நுழையில வெளியே திரியுது. நீங்கள் சீச்சு நீங்கள் வீட்டுக்கிட்ட இருந்த தானியில் போய் 2 பிள்ளைங்க ஒரு பையனுங்க ஒரு ஸ்திரீ அப்படி கேட்டேன், இங்கே என்ன வேலை உனக்கு? நீ ஸ்கூலுக்கு போய் பையன் பண்ண ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுருக்குல்ல, இங்கே என்னடா செய்கிற? இல்லை ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு இங்கே என்ன வேலை? விளையாட வந்தியாக்கா போய் வீட்டுக்கு போய் சட்டைலாம் மாட்டிக்கிட்டு அப்போ வா. அப்போ நீ ஸ்கூலுக்கு போகலையே, நீ லேப்பாக பண்ணுற. அப்போ நம்ம அப்படிதான். ஓகே தப்பன் மாதிரி இருக்கிறீங்க, கூட்டு மாதிரி இருக்கிறீங்க, மனைவி மாதிரி இருக்கிறீங்க. தெரியாது, எனக்கு தெரியாது. வேலைக்கு போகிற மாதிரி போவான், ஆனால் வேலைக்கு போக மாட்டான். வேற என்னமோ வேலைக்கு இந்த பிள்ளை வேலைக்கு போகிற மாதிரி போவோம். அது ஒபீடியன்ட்னா அதை கீழ் பண்ணிடலாம். இந்த பிள்ளையும் என்ன செய்யும்? நாட்டு போகிறது போட்டு சோறை போட்டு நாச்சை மாற்றி என் புருஷன் வேலைக்கு போகிறானே, ஐயோ அண்ணா என் பொத்தான் இப்படிலாம் வேலை செய்யல அதான் அண்டு கொடுப்பா. அது போகிற மாதிரி போவோம். சரிங்க போகும். அதுக்குதான் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்தோடனே புருஷன் கொண்டு பார்க்கணும். ஒன்று பார்க்கணும். நாய்க்குட்டி ஏதோ மோந்து பார்க்க. ஓகே, இது வேற மாசம் வருது. பட்டார் கொடுக்க. ஓகே, ஏன்னா நான் கடைக்கு போனோம்னாக்கா கடைக்கு போனாக்கா இந்த பாம்பு சீசனாக இருக்குல்ல, இந்த பாம்பு சீசன் என்ன செய்வாங்கனாக்கா இந்த போக்கியம் ட்ராயிங் போட்டிருப்பான், டேஸ்டிங் போட்டிருப்பான், ஓப்பியம் போட்டிருப்பான். ஆனால் இது வேணா போடலாம். இன்னைக்கு ஒரு போப்பியம் வாங்கினா அது ஒன்று தான் இருக்கணும்ல. நான் பலமாக அடிச்சுடுவேன். புரி நல்லா வாசமாக இருக்கும். ரைட். ஸோ அந்த மாதிரி போப்பிலாம் போட்டுட்டு வந்தாக்கா நீங்கள் ஓட்டு பார்க்க போகிற ஓட்டு இருக்குன்னா அர்த்தம் ஓப்பியம் தானே. ஓப்பியம் தான் நீ வச்சுருக்க அர்த்தம் சினிமாலாம் போடுவாங்க. நீங்கள் இது ஜாஸ்தி இல்லடி. Okay, so obedience is obedience. No beginning, no talking. So almost போன ஆனால் அது obedience இல்லை. ஸ்கூல் வரைக்கும் போனேன், ஸ்கூலில் நுழையில நீ. வேலை வரைக்கும் போனேன், வேலைக்கு போகிற நீ. இட்ஸ் நாட் அ கீழ்ப்படிதல். அது கீழ்ப்படிதல் இல்லை. ஓகே, கீழமா இல்லை அங்கே பார்க்குறேன். சரி, இட்ஸ் ஓகே, கொஞ்சம் இருக்குது. ஸோ ஒபீடியன்ஸ் இஸ் ஒபீடியன்ஸ். வாட் இஸ் ஒபீடியன்ஸ்? கீழ்ப்படிதல் என்றால் என்ன? கீழ்ப்படிதல் என்றால் என்ன? கீழ்ப்படிதல் என்றால் obedience is doing what God says. கீழ்ப்படிதல் என்றால் ஆண்டவர் என்ன சொன்னாரு அது கீழ்ப்படிய வேண்டும். Obedience where says, obedience where God says, and do God says to do it. இதனால கவனிக்கணும். வேதத்துல கவனிக்கணும். மேலோட்டமா இது சொல்றேன். எப்ப ஆண்டவர் சொன்னாரு, எங்கே ஆண்டவர் சொன்னாரு கீழ்ப்படியணும். You must know, கீழ்ப்படிஞ்சீங்க. எப்ப சொன்னாரு, எங்க சொன்னாரு, ஏன் சொன்னாரு? ஆனந்தத்துல சொன்னாரு. எங்க சொன்னாரு? பழத்தை சாப்பிட வேண்டாம் சொன்னாரு. எங்க, எப்போ, ஏன் சொன்னாரு? இது கேள்வி கேட்டுக்கணும். யார் சொன்னா இருந்தாலும் அந்த சொல்லை நீ யோசித்து பார்க்க வேண்டும். சாக்ரட்டிஸ் a great thinker.
சாக்ரட்டிஸ் பேர் தெரியும், சாக்ரட்டிஸ். இன்னும் என் மாமா அப்பா சொன்ன மாதிரி சொல்லுங்க பார்க்குறீங்க. Everybody knows Socrates. Socrates is a great thinker, philosopher of Greek. ராஜா சொல்லிட்டான், நீ இருக்கிறவன புறப்பட்டு பண்ணுறடா, நீ தூக்கு போட்டு சாவது இல்லை, நீ விஷத்தை குடிச்சு நீ சாகணும். என்ன சொல்ல வரும்னாக்கா, யார் சொன்ன சொல்லா இருந்தாலும் அந்த சொல்ல நீ யோசனை பண்ணுவாங்க. நான் சொல்ற வார்த்தையா எங்க சொன்னாரு, எப்ப சொன்னாரு, இதே வார்த்தை தான். நல்லா கேட்டுக்க பிள்ளைங்களா, நல்லா கேட்டுக்க பிள்ளைங்களா, இதே வார்த்தை தான் பிசாசும் சொல்றான். அப்படியா ஆண்டவர் சொன்னாரு இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு, அதே வார்த்தை சொன்னாரு, சொல்றான் பிசாசு சொல்றான். சொன்னாரு நீங்களும் அவர் போல ஆயிருவீங்க. அப்படியே சொன்னவாறு ட்விஸ்ட். யார் சொல்றான், யார் சொல்றான், யார் சொல்றான்? பாஸ்டர் நானே சொன்னாலும் நீங்க இது வேதத்தை அதான் சொல்றேன் இருக்கா? நான் சொன்னேன் இல்லை, தேவதூதனுடைய உலகம் ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் ஒரு தேவதூதன் இருக்கிறார். அவனோடு நீங்கள் 3 நிமிடம் பேசினார். நீங்க இருக்கின்ற அந்த தேவதூதோட உலகத்தோட கனெக்ஷன் பண்ணலாம். நீங்க என்னென்ன செய்ய போறீங்களோ அது உங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்கும். இதே தான் சொல்றானுங்க யூனிவர்ஸ். Universe believes, that is the word universe believes. You sit down, you ask the universe will give the answer. The universe is about it. So careful is kind of teaching. Okay, next one. You order the pop country. Play pop. Very upper my skill. You go in there. Take a photo. Okay. கையில் முடிச்சு வரும். நான் முடிச்சதுன்னா பாட்டு முடிச்சதுன்னா ஓகே. கீழ்படுதல் யார் சொன்னா? ஆண்டு சொல்றாரு. ஒருத்தர் ஆண்டு சொல்லுவாரு, நீ 7 வாட்டி எத்தனை வாட்டி யாரை சொல்றாரு? யார் சொல்றா? நகமான இருந்தான். பெரிய தளபதி. இஸ்ரேல் மக்களை அடிச்சு கையாக்க பிடிச்சான். ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? குஷ்டரோகம். லெப்ரசி கொண்டு வந்தாங்க. ஒரு தேவ மனுஷன் கொண்டு வந்தாங்க. அவர் சொன்னாரு, ஐயா நீ சினாய் ஆத்துல அவங்களுடைய ஆற்று ஓகே, சினாய் ஆத்துல நீ 7 தடவை முழுகணும். 7 வாட்டி இல்லை. அவன் சொல்லுவான், என்னடா அது சினாய் ஆறு சேரும் சருகமா இருக்கிறது, குப்பைமா இருக்கு. நான் போய் கொத்தா தீங்கில குளிக்கிறேன், நீர் வீழ்ச்சி. யார் சொன்னா? நீ இந்த சீனாய் ஆத்துல ஜோரா நதியில 7 தடவை நீ முக்கணும். எத்தனை தடவை? 3 வாட்டி 4 வாட்டி கலந்து விட்டுட்டேன். 7 தடவை நீ முழுகு, உன்னுடைய நோய் போவோம். யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றாரு, காலையும் மாலையும் உடல் ஒரு வாட்டி போதும். சுவாலை அடிக்கை பழகப்படுத்திட்டு இதெல்லாம் ஜம் பண்ணிட்டு ப்ரே பண்ணிட்டு பக்திமான பார்க்குறாங்க. வெளியே பார்க்குறோம் மாற இல்லை. அது போட்டு என்னன்னு போவேன். இது ரொம்ப பையன் முடிச்சுட்டு தெரியல.
அப்படி உங்களுக்கு கேட்கவில்லை. You know what you are doing, whom you are obeying. Okay, knowledge of the truth is very important again. Very important. Take note. இது மிக மிக முக்கியமான ஒரு செய்தி வருது உங்களுக்கு. இப்போ பக்கத்தில் வந்து சொல்லுங்க, மிக முக்கியமான ஒரு செய்தி, knowledge of truth. Obeying is the knowledge of truth. Okay, what is truth? Definition. Knowledge of truth. Truth is சத்தியம், உண்மை. Definition. Truth is original information. ஐயா, சத்தியம், நானே வழியும் சத்தியமாக இருக்கிறேன். சத்தியம் ஒரிஜினல். கார்டு வாங்கும்போது, பேமெண்ட் வாங்கும்போது நான் கேட்குறீங்களே, இந்த மோட்டோக்கு, இந்த கார்டுக்கு இது ஒரியோவா இல்லை இல்லை மொத்தம் கிரிப்டோடையா கேட்குறீங்களா இல்லையா? யாரு ஏன் கேட்குறீங்க? இது ஓரியா இருந்தாக்க ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன். Jesus is the original information. Why is Jesus the original information? Why? John chapter 1 verse 1 says, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆதியிலே தேவன் சொன்னார், வானமும் பூமியும். ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன். அது ஒன்று 14 என்ன சொல்லுது? உணர்வு அந்த வார்த்தை மாமிசமாகி நம்ம மத்தியிலே மாற்றமாக இருந்தது, வெளிப்பட்டது. நம்ம சொந்த காரணங்களை ஏற்றுக்கொள்ளலை, அவர் நம்மளை வெளிப்படுத்த. லோக்கேடியா பெரிய பெரிய காடிலாம் வாங்கிருக்கீங்க, பெரிய பெரிய ஜாமான், ஃப்ரிட்ஜு, லொட்டு லுசுக்காக வாங்குறீங்க தானே? காடி அளவு வச்சுக்கூட காடி 4 பேர் 6 பேர். இப்போ பெரிய காடி வேணுமான்னு 10 பேர் உட்காருவோம். அது என்ன செய்வாங்கன்னாக்கா, இந்த பெரிய காடிலாம் வாங்குறீங்களா, எத்தனை அம்பா குடி போடா, அப்பா ரத்தம் சுருப்பு போடு, மகால் அடாக்க இருக்குதானே? அதுக்கு தமிழ்நாடு ஒரு பொப்பு கொடுக்கும். அதுக்கு பேரு மேனிவல். பெரிய காடி தமிழ்நாட்டு இவ்வளோ பெரிய காடி 400,000 50,000 வாங்கியிருக்கேன். இன்னொரு பக்கம் கொடுக்குறேன். பெரிய காடி பெரிய பக்கம் கொடுக்கும், சொல்ல முடியுமா? ஆனால் அவ்வளோதான் கொடுப்பான். அந்த புக்கில் அப்படி என்ன இருக்கு? எந்த ஜாமான் வாங்கினாலும், எந்த எலக்ட்ரிக் ஜாமான் சரி, ஃப்ரிட்ஜ் வாங்கினா சரி, டிவி வாங்கினா சரி, காடி வாங்கினா சரி, எந்த ஜாமான் நம்ம வாங்கினாலும் அந்த ஜாமான் டொமட்டோட ஒரு புக்கு கொடுப்பான், இல்லை மேலே ஒரு பேப்பர் வச்சுருப்பான். ஏன் the original information. நீங்க எங்க எண்ணெய் ஊற்றணும், எங்க தண்ணி ஊற்றணும், எங்க டாக்டருக்கு, எங்க தண்ணி கட்டணும், எங்க ஸ்டேட் இருக்கு, ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன். அது யாரு கொடுக்க முடியும்? யாரு அந்த ஜாமான தயாரிக்கிறார்களோ அவனுக்கு தான் கொடுக்க முடியும். உங்களையும் இன்னையும் ஆண்டவர் தயாரித்து கொடுத்திருக்கிறாரு. இயேசு சொல்றாரு, சகலமும் அவராலே படைக்கப்பட்டது. அவர் தான் ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன். அவர் தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு மெனுவில். இந்த மெனு என்ன சொல்லுது? நீ கீழ்ப்படிந்தால், நீ சத்தியத்தை தெரிந்தால், சத்தியம் உன்னை விடுதலை செய்யும். அப்படின்னா
போட்டிருக்கு, அப்படின்னா போட்டிருக்கு. If you obey, if you know the truth will free you. My goodness. நீங்க போய் retail shop, they won't give you manual. The seller don't give you manual. அந்த கார்டெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க வெளியே, ஒரு எக்ஸ்போ மாதிரி காமிக்கிறானுங்க. இந்த கார்டு இப்படி இதெல்லாம் செய்யறது அவங்க கொடுக்க முடியாது உங்களுக்கு மேனுவல். யாரை கொடுக்க முடியும்? ஒரிஜினல் மேனுஃபேக்சரர் only can give you the manual because he is the right person to give you the. அவர் தான் நம்ம சிருஷ்டிக்காரு, அவர் தான் நம்ம சிருஷ்டித்தாரு. நீங்க தப்பான இடத்துல, தவறான இடத்துல, தப்பான இடத்துல, தவறான இடத்துல, தவறான மனுஷனுக்கு போயிட்டு தவறான காரியங்களை கேட்கும் பொழுது அவன் தவறான வார்த்தை சொல்லி நம்மளே சரியான நினைவுகளில் இல்லை, சத்தியம் இல்லை. அதான் பிரச்சனை. அதான் காயம் போட்டு பார்க்குறோம், கயிறு கட்டி பார்க்குறோம். சூரியன் எங்கே இருக்காரு? சந்திரன் ரெஸ்டில் இருக்காரா? நட்சத்திரம் இருக்கா? நட்சத்திரமும் சூரியனும் சண்டை போடுறதுனால இப்போ ரகு வீடு மாறிட்டாரு. யாரை கேட்டு வீடு மாறினாங்க? இவன் சொந்தத்தை வீடு மாறிடுவான். அது நம்மளே இருக்குது இருக்கா இல்லையா? தொடர்பில் நம்மளுக்கு யாரு சத்தியம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஓகே, நம்ம கட்டுங்க. நம்மள படுத்துருக்கோம் போச்சு கொடுத்தது திரும்பியும். ஓகே, let me see what I do. அஞ்சு வந்துடுறேன், ரைட்? சரி, 6 the kingdom keys. ஓகே, இந்த kingdom keys தான் உங்களுக்கு சொன்னேன். யோனா 1வது அதிகாரம் 14வது வசனம். ஐயா படிச்சுக்க ஒரு வாட்டி. வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருக்கிறது. நல்லா கேட்டுக்கோமா, நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறோம், ரைட்? அது தேவனுடைய மகிமைக்கு ஏற்றதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, சத்தியத்தை தெரிஞ்சுக்கொண்டோம். சத்தியம் நம்மளை விடுவிக்கிறது. எதிர்த்து விடுவிக்கிறது. வாட் இஸ் தி ஃப்ரீடம்? என்ன விடுதலை இருக்கு? அப்ப என்ன விடுவிக்கிறது? ஃப்ரீடம். நாம் முன்ன பிசாசுடைய கட்டுகளை பிச்சை எடுத்துருந்தோம், ஜோசி பார்த்துட்டு இருந்தோம், மந்திரம் பார்த்துட்டு இருந்தோம், கைதுகளை கட்டிட்டு இருந்தோம், பில்லி சுனியை பார்த்துட்டு இருந்தோம், டாக்டரை பார்த்துட்டு இருந்தோம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் விடுதலை தந்திருக்கிறார். நான் முடிக்க போறேன். எல்லாருக்கும் பைபிள் இருக்கணும். பைபிள் ஹேண்ட் போன் பைபிள் வச்சிருக்கீங்க. இதுக்கு படிக்க தெரியலன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்ப நான் ஒத்துக்க படிக்க தெரியாது, எனக்கு முடியாது. உங்களுடைய ஏன் பொருள ஒரு பகுதி இருக்கிறது. யாரும் ரெண்டு இது இல்லையோ தயவு செய்து வாழ்வு பிள்ளைங்க, தெரிஞ்ச பிள்ளைங்க, அந்த அக்காவுக்கு, அந்த அம்மாவுக்கு, அந்த ஆண்டிக்கு அதை போட்டு கொடுங்க. இந்த வசனம் எப்படியாக சொல்லுது? இன்றைக்கு ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை அது பேசும். இன்னைக்கு ஏஐன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் அப்படியே தமிழையும் இங்கிலீஷும் என்ன பாஷை வேணும் அது பேசுவான். ஒன்று என்னையா நம்மளுக்கு சாக்கு போக்கு. படிக்க தெரியாதையும் காதுள்ளவன் ஆண்டவருக்கு தெரியும் போல இருக்கு அப்படியே சொல்லுவான். காது இருக்குல்ல கேட்க கடவுள். காதுள்ளவன் கேட்க கடவுள். அடிக்கடி தேவன் சொல்லுவார், காதுள்ளவன் கேட்க கடவுள், காதுள்ளவன் கேட்க கடவுள். சாப்பிட்டு பண்ணுதா இருக்கா? கேட்குறா? யார் கேட்குறதுனாக்கா பிள்ளை பிறந்த உடனே தட்டுவானுங்க, திரும்புதா காது கேட்குதா டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆண்டு டெஸ்ட் பண்ணுதானே நான் சொன்னேன்
அந்த மேனுஃபேக்சரர், அந்த மேனுஃபேக்சரர் நம்மளை உருவாக்கினவர், நம்மளை உண்டாக்கினவர், நம்மளை சிருஷ்டித்தவர். எல்லாம் எல்லாம் வர்றோம், டேஸ்ட் பண்ணுறோம், கேட்குறோம், ஐயோ ஃபீல் பண்ணுறோம், எல்லாத்தையும் டச் பண்ணி தானே அனுப்பிவிட்டாரு. நன்றி தகப்பனே, தாய் கருவிலேயே இது கேட்டு எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணும், நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், த கிங்டம் கீஸ் த ஒரிஜினல். ஓகே, என்ன சொல்றது? சத்தியம் எங்க உண்டோ அங்கே விடுதலை. So the truth will set you free. The maker of all things telling, I am the original, I am the manual. வாழ்க்கையில் படிக்கிறியா? ஓகே பஸ்டர், முடியல பஸ்டர், கோயில் அடிக்கிற பஸ்டர், மழை அடிக்கிற பஸ்டர், வெள்ளம் ஏறுது பஸ்டர், ஓ மிடில் பஸ்டர். ஒரு பாட்டு படிப்பாங்க சண்டே ஸ்கூல் படிக்கிறேன்னு சொல்லி ஜோயினா சண்டே ஸ்கூல் பாட்டு சொல்லி கொடுத்தீங்களா? மணல் மேலே கட்டினவன் புத்தியற்றவன், அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. மணல் மேலே கட்டினவன் சண்டே ஸ்கூல் பிரின்சிபல் பாடுமா? மணல் மேல் கட்டினவர் புத்தியற்றவன், கற்பாறையான இயேசு மேலே கட்டினவர் புத்தி உள்ளவன். பெரு காத்து வந்துச்சு, பெரு மழை வந்துச்சு, அந்த வீடு மணல் மேலே கட்டின வீடு, மணல் மேலே கட்டின வீடு ஃபவுண்டேஷன். நம்ம அடிப்படை இயேசுவோட கட்ட வேணும். அதான் புயல் வரும், காற்று வரும், மின்னல் வீசும், சுனாமி வீசும். அதுக்காக வாட்டவரே இயேசுவே நீ விடுதலை, காற்று வேண்டாம், மழை வேண்டாம், புயல் நினைச்சீங்க. இந்த ட்ரீம்ல இருக்காதீங்க, இந்த கற்பனையில் இருக்காதீங்க. ஆண்டவர் காற்று எடுத்து போட மாட்டாரு, மழையும் எடுத்து போட மாட்டாரு, தண்ணி ஏறுவதும் எடுத்து போட மாட்டாரு, புயல் அடிக்கிறதும் எடுத்து போட மாட்டாரு. நீ உன்னுடைய வீட்டை இயேசு மேலே கட்டி இருக்கிறியா? தேவத்திலே அடிப்படையில கட்டி இருக்கிறியா? பிசாசானவன் ரொம்ப சோதிப்பான், இயேசுவே சோதித்தான், சோதிப்பான். நீ ஆண்டுடைய வார்த்தையில கட்டப்பட்டு இருக்கிறதா? உன் பிள்ளை வந்து கேட்குது, உன் பேரப்பிள்ளை வந்து கேட்குது, அண்டக்கார் சொந்தக்காரங்க கேட்குறான், நீங்க பிடிவாதமா இருக்கிறீங்க. நான் வேஸ்ட்ல கட்டப்பட்டு சத்தியம் சொல்றேன். I follow Jesus. My dear brothers and sisters, kingdom principle. கிங்டம் என்னது? கிங்டம்னாக்கா இந்த உலகத்துல அழிந்து போகின்ற ராஜ்யம் அல்ல, ராஜாங்கமும் அல்ல, தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜாங்கம் நமக்குள்ள வந்துருச்சு. எப்ப இயேசு ஏற்றுக்கொண்டுமோ அப்பொழுது தேவனுடைய ராஜ்யமும் ராஜாங்கமும். ராஜ்யத்துக்கு ராஜாங்கம் என்ன வித்தியாசம்? ராஜ்யம் கிங் இருப்பார், ராஜாங்கம் அவருடைய ஆளுகைக்கு நம்ம கீழ்படி. ராஜாங்கம் சொல்லுவாங்க, ராஜாங்கம் பண்ணாதடா. என்னுடைய ரொம்ப ராஜாங்கம் பண்றேன். எஸ், நான் தேவனுடைய பிள்ளை, உங்களுக்கும் எனக்கு உரிமை இருக்கு. இந்த உலகத்தை ராஜாங்கம் பண்ணுவதற்கு அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை ராஜாக்களாக பார்க்கிறாரு, ஆசாரியராக பார்க்கிறாரு. Amen. So my dear brothers and sisters, கீழ்ப்படிதல் பற்றி பேசுகிறோம். கீழ்ப்படிதல் பற்றி நம்மளுக்கு தெரியும். சும்மா யாருக்கு கீழ்ப்படிந்த அவசியம் இல்லை. யாருக்கு சத்தியத்துக்கு ஒரிஜினல் யாரு அவருக்கு தான் நம்ம கீழ்ப்படியும். எப்படி தெரியாது? அனம் 6 அந்தி கிறிஸ்து
இதெல்லாம் கேட்டுக்கலாம். சில சமயத்தில் இந்த 6 6 6 அன்றைக்கு ஓதாது விட்டு நீ ஸ்கூலுக்கு போனால் 6 6 6 7 அப்படிங்களா? பைபிள் இருக்கு, பைபிள் இருக்கு, ரைட்? ஸோ we need to be careful. யார் சொல்கிறா, என்ன சொல்கிறா, எங்கே சொல்கிறோம், எங்கே சொல்கிறோம். ஸோ we need to be இன்னும் பாட்டு அவனால் சண்டே கஷ்டம் முடிஞ்சுடுறேன். சண்டே ஸ்கூலே முடிஞ்சிருச்சு, பெரிய ஒரு ஸ்கூல் முடியும் இல்லையா? இல்லையா? ரீட் கொண்டு விட்டேன். Right foundation, not remove wind, storms, crisis, problems. What the right foundation will not destroy. சரியான அடிப்படை ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு கேட்டா அது டிஸ்டர்ப் பண்ண முடியாது. என்ன அடிப்படை, என்ன அடிப்படை ஃபவுண்டேஷனு? தேவனுடைய சத்தியம், தேவனுடைய சத்தியம். பிரேமமா கீழ்படிதல்னா ஒரு ஆள் தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, கீழ்ப்படிதல் என்றால் நாங்கள் நினைச்சோம் கீழ்ப்படிஞ்சா சரி,